நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போங்க. இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். பிரைஸ் த லார்ட். நான் தாங்க உங்க ஜானி பேசுறேன். திருப்பூர்ல இருந்து. நீங்க எல்லாரும் ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. ஆமாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க கணவர் நல்லா இருப்பாரு. உங்க மனைவி நல்லா இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்க பேரப்பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் தாய் தகப்பன் நல்லா இருப்பாங்க. உங்கள் மாமனார் மாமியார் நல்லா இருப்பாங்க. நீங்கள் ஆசையா வளர்க்கிற மிருக ஜீவன்கள், செல்ல பிராணிகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஆமாங்க. நீங்க குடியிருக்கிற வீடு ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஆமாங்க. நீங்க செய்கிற வேலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க செய்கிற பிசினஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆசீர்வாதமா இருக்கும். திரளான லாபங்கள் பெருகுங்க. ஆமாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க. ஆமாங்க. சொல்லுங்களேன். குட் டே. ஆசீர்வாதமான நாள். சொல்லுங்களேன். பிளெஸ்ஸிங் டே. சொல்லுங்களேன். பிளஸ்ஸட் டே. எஸ். வாவ் 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 வாவ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாப்பி டே. சொல்லுங்க. சந்தோஷமான நாள். வாவ் 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 வாவ். சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். குட் ஃபாதர். சொல்லுங்களேன். குட் ஃபாதர். கர்த்தர் நல்லவர். நீடித்த நாட்களால் என்னை திருப்திப்படுத்தியிருக்கிறார். சொல்லுங்களேன். நீடித்த நாட்களால் என்னை திருப்திப்படுத்தியிருக்கிறார். பூரண ஆயுசு நாட்களை எனக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்களேன். பூரண ஆயுசு நாட்களை எனக்கு தந்திருக்கிறார். நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். சுகமாகவே இருக்கிறேன். அவருடைய தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகவே வாழ்கிறேன். சொல்லுங்க. சொல்லும் பொழுதே சுகம் உண்டாகும். சொல்லும் பொழுதே பலன் உண்டாகுங்க. ஆமாங்க. சொல்லுங்க. நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் கலந்திருக்கிறோம். நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் கலந்திருக்கிறோம். வாவ் வாவ். வெரி குட் வெரி குட் வெரி குட். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சொல்லுங்களேன். எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். ஆமாங்க. நல்லது தாங்க நடக்கும். ஏன்னா நல்லவர் எனக்குள் இருக்கிறபடியினால் நல்லதே நடக்கும். சொல்லுங்களேன். நல்லவர் எனக்குள் இருக்கிறபடியினால் எனக்கு நல்லதே நடக்கும். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். சொல்லுங்களேன். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு. என் குடும்பம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு. சொல்லுங்களேன். நீங்க பேச 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 அது அப்படியே உருவாகுங்க உங்க வாழ்க்கையில. ஆமாங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறத உங்களால உணர முடியும். நீங்க நல்லா தான் இருப்பீங்க. நான் மறுபடியும் சொல்றேன். நல்லவர் நமக்குள் இருக்கிறதுனால நாம எப்பொழுதும் ரொம்ப 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 நல்லா இருப்போங்க. ஆமாங்க, ஆமாங்க. தீமை கூட நமக்கு நன்மையாகத்தாங்க மாறும். ஆமாங்க. அவர் நல்லவர். சொல்லுங்களேன். என் ஆண்டவர் நல்லவர். என் இயேசு நல்லவர். சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. என் இயேசு நல்லவர். எஸ். நான் திருத்துவ மையத்தில் இருக்கிறேன். சொல்லுங்களேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ மையத்தில் நான் இருக்கிறேன். சொல்லுங்களேன். திருத்துவ மையத்தில் நான் இருக்க எதை குறித்தும் கவலை எனக்கு இல்ல. திருத்துவ மையத்தில் நான் இருக்க எதை குறித்தும் கவலை எனக்கு இல்ல. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. நான் உம்மிலே, நீரென்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. ஆமா.
நாம் அவருக்குள்ளேயும் அவர் நமக்குள்ளேயும் ஒன்றாய் கலந்திருக்கிறோம். இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. இது ஞாபகத்திலே வச்சுக்கங்க. ஆமா ஆமா, நாம தனி ஆளு கிடையாது. நம்மளோட ஆண்டவர் கலந்து இருக்காருங்க. ஆமாங்க ஆமாங்க, நல்லவர் நமக்குள் இருக்கிறபடினால் நாம நல்லாதான் இருப்போம், ஆரோக்கியமா தான் இருப்போம், சௌக்கியமா தான் இருப்போம், செழிப்பா தான் இருப்போம், சூப்பரா இருப்போம். நமக்கு தொட்டதெல்லாம் தொடங்குங்க. எல்லாமே அற்புதமா நடக்கும், அதிசயமா நடக்கும், ஆச்சரியப்படும் விதமா நடக்கும். சொல்லுங்களேன், நான் ரொம்ப 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 நல்லா இருக்கிறேன் சொல்லுங்க. சரிங்க, இன்றைய நாளுக்கான ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, இன்னும் பொது மொழிபெயர்ப்புல அழகா சொல்லுது, அவர் என்னை பசும்புல் வெளியிலே மேய்த்து அமைதனான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, அவரு புல்லுள்ள இடங்களில், அதாவது புல்லு எனக்கு மேய்த்து இளைப்பாறச் செய்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இளைப்பாறச் செய்கிறார். அவரு மேய்க்கிறதோட மட்டும் இல்லாம இளைப்பாறுதல், ரெஸ்ட் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருங்க? ரெஸ்ட் கொடுக்கிறாரு. இன்னைக்கு மக்கள் காலையில போனா நைட்டு வரைக்கும் வேலை செய்யறாங்க. ஆனா என்ன ரெஸ்ட் இல்ல, மைண்டுக்கு ரெஸ்ட் இல்ல, சரீரத்துக்கு ரெஸ்ட் இல்ல. இல்லைங்க, நமக்கு அற்புதமான லைஃப கர்த்தர் வச்சிருக்காரு. அதை நம்பினா போதும், நம்ம சூப்பரா வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் என்னங்க, ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஹாப்பியா, அவ்வளோ ஜாலியா, அவ்வளோ என்ஜாய்மெண்டா ஒவ்வொரு நாளையும் கொண்டு போக முடியும். இது யாரு கையில இருக்குன்னா சொல்லுங்களேன், என் கையில தான் இருக்கு. சொல்லுங்களேன், யாரு கையில இருக்கு? என் கையில தான் இருக்கு. ஒரு நாளை சந்தோஷமா ஜாய்ஃபுல்லா நீங்க கொண்டு போகிறதும் இல்ல கவலையோடும் கண்ணீரோடும் கொண்டு போகிறது யாரு கையில இருக்குன்னா அவங்க உங்க கையில தான் இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு காலையில எழுந்த உடனே நான் ஏன் நல்லா இருப்போம்னு சொல்ல தெரியுங்களா? இந்த நாள் நல்லதாகவே போகணும், சந்தோஷமா போகணும், ஹாப்பியா போகணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எட்டி உதைச்சிட்டு ஃபுட்பால் மாதிரி உதைச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். மழை போல பிரச்சனை வந்தாலும் தாண்டிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, அதுக்கு என்ன தேவைன்னா நல்ல மனநல தேவை. ஆமா, அதனாலதான் டெய்லியும் என் பிள்ளைகளுக்கு நான் சத்தியத்தை அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஆவியானவரால் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். ஆமா, இந்த வார்த்தை உங்களை நிச்சயமா ஒவ்வொரு நாளும் புதிய மனிதர்களாய் மாற்றும்னு நான் நம்புறேன். உங்க மனதை புதிதாக்கி கொண்டே இருக்கும், நான் நம்புறேன். ஆமாங்க, அதனாலதான் சொல்றேன், இந்த வார்த்தைகளை நாம நம்பணும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னங்க அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதான் நான் சொன்னேன், அவர் என்னை பசும்புல் வெளியில் மேய்த்து இளைப்பாறச் செய்கிறார். வா 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 வா, நல்ல புல்லு, உடம்புக்கு தேவையான புல்லு எதுவோ அதை சாப்பிட வச்சு, இந்த சரீரத்திற்கு என்ன புல்லு சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அந்த புல்லை சாப்பிட வைத்து இளைப்பாறச் செய்கிறார். ரெஸ்ட். ஆமாங்க, எனக்கு சின்ன வயசு ஞாபகம். ஒரு 6th 7th படிக்கும் பொழுது, ஆமா, ஆடு வாங்க சொல்லி எங்க அம்மா கிட்ட நான் ரொம்ப அடம் பிடிச்சேன். அப்ப ஆடு வாங்கினாங்க. ஏன்னா எனக்கு ஆடுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது என்னமோ தெரியல, ஒருவேளை இன்னைக்கு சத்தியங்களை பேசுறதுக்காக எனக்கு அன்னைக்கே ட்ரைனிங் கொடுக்கப்பட்டனோ என்னமோ தெரியல. ஏன்னா அன்னைக்கு தாவீது ஆடு மேய்த்து அரசன் ஆனாரு. அப்ப ஒரே ஒரு ஆடு வாங்கணும், ஒரு பெண் ஆடு வாங்கணும். அந்த ஆடு நான் ரொம்ப லைக் பண்ணேன், எனக்கு ரொம்ப நேசிச்சேன். அந்த ஆடு கைத்தை பிடிச்சுக்கிட்டே சுத்துவேன். அப்புறம் அந்த ஆடு குட்டி போட்டுச்சு. அந்த ஆடு, ஒரு ஆடு 10 ஆடா மாறுனுச்சு. நான் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி காலையிலேயே கொண்டு போய் என்ன பண்ணிடுவேங்க,
போய் கட்டி போட்டுட்டு வருவேன். நல்லா பெரிய நீளமா கயிறுகள் விட்டு, நல்லா அது முளைக்கால்னு சொல்லுவாங்க, அதுல கட்டி நல்லா ஒரு பெரிய கல் எடுத்து, பெரிய கருங்கல் எடுத்து என்ன பண்ணுவேன், அதை கொட்டி உள்ள இறங்கிடுவேன். வயல்கள்ல கொண்டு போய் நல்ல புல்லுள்ள இடங்களை பார்த்து பார்த்து கொண்டு போய் அந்த ஆடை கட்டி போட்டுட்டு வந்துடுவேன். ஆமாங்க. அப்புறம் ஸ்கூல் போயிடுவேன். அப்புறம் மதியம் அந்த லஞ்ச் பிரேக்ல வருவேங்க. வந்துட்டு சாப்பாடு வடித்த அந்த கஞ்சி இருக்குல்ல, சாப்பாடு வடித்த அந்த கஞ்சி, அந்த தண்ணி, அத கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த ஆடுகளுக்கு வைப்பேன். இதுல என்ன ஒரு விஷயம்னாங்க, அந்த ஆடுங்க என்கிட்ட கோச்சுக்காதுங்க, என்கிட்ட முறுமுறுக்காதுங்க. அந்த ஆடுங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் பாசம், அந்த ஆடுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு மட்டும்தாங்க. உண்மையிலே அந்த ஆடுங்க என்கிட்ட சண்டை போடாது, என்கிட்ட கோச்சுக்காது, என்கிட்ட கசப்பை வெளிப்படுத்தாது. அந்த ஆடுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், எஜமா என் மேய்ப்பன் வருகிறார். உண்மையிலேயே அந்த ஆடுங்கள்ட்ட இருக்கிற பாசம் இருக்கு பாருங்க. நானு தூரத்துல வரும் பொழுது என்னங்க, ஒவ்வொரு ஆட்டுக்கும் நான் ஒரு பேர் வச்சிருப்பேன் இல்லைங்க. ஏதாவது ஒரு ஆட்டு பேரை கூப்பிட்டுட்டா போதும், என் சத்தத்தை என் ஆடுகள் கவனமாய் கவனிக்கும் பாருங்க. என் சத்தத்தை, என் வாய்ஸ் சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை கரெக்டா கேட்ச் பண்ணும். ஏன்னா எத்தனை பேர் பக்கத்துல ஆடு மேய்ப்பாங்க, ஆடு கட்டி போட்டுருப்பாங்க, ஆட்டு சொந்தக்காரவங்க நிறைய மெய்ப்பர்கள் வருவாங்க. ஆனா அவங்க சத்தத்துக்கெல்லாம் என் ஆடு செவி கொடுக்காது, என் ஆடுகள் ஒரு ஆடு கூட செவி கொடுக்காது. ஆனால் என் சத்தத்திற்கு என் ஆடுகள் கவனமாய் செவி கொடுக்கும். சத்தம் போட்டனா சும்மா தலைய தூக்கிக்கிட்டு அந்த கயித்தை போட்டு இழுத்துக்கிட்டு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து நின்றுட்டு மேன்னு கத்தும். அந்த தண்ணிய கொண்டு போய் வச்சா அடடடடா, அவ்வளோ அழகா அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும். நல்லா திருப்தியா தண்ணி குடிக்குங்க. அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்பேன் எப்படி மேய்ஞ்சிருக்குன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு அடுத்து, ஏன்னா புல் இருக்கிற இடத்துல எல்லாம் மேய்ஞ்சிருக்கும், அப்ப இன்னும் அடுத்து எந்த இடத்துல புல் நல்லா இருக்கோ முளைக்காவை பிடுங்கி மறுபடியும் மாத்தி புல்லுள்ள இடங்களுக்கு மறுபடியும் மாத்தி அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். திருப்பி ஈவினிங் தான் வருவேன். ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் அவுத்து விடுவேன், இந்த கயித்துக்களை அவுத்து விட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், சுதந்திரமா மேய் அப்படின்னு. ஏன்னா மெய்ப்பன் பக்கத்துல இருக்கிறதுனால, என்னங்க, மெய்ப்பன் பக்கத்துல இருக்கிறதுனால. மெய்ப்பன் தூரத்துல இருக்கும் பொழுது அதை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தேன், கட்டி போட்டு வச்சிருந்தேன். ஏன், எதனால? அதை யாரும் களவாடியில போயிடக்கூடாது, அது எங்கேயும் வேற எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்னங்க, அப்புறம் சாயங்காலம் வந்து அவுத்து விட்டதுக்கு அப்புறம் ஜாலியா மேயும். என் கண்ணுக்கு முன்னாடியே தான் நிற்கும், என் கண்ணுக்கு மறைவா எங்கேயும் போகவே போகாது. டேய் அப்படின்னா போதும் வந்துடும், பக்கத்துல வந்துட்டு என் பக்கத்துல தான் மேய்ஞ்சிட்டு இருக்கும், என்னை சுத்தி தான் மேய்ஞ்சிட்டே இருப்போம். பொழுது சாயும் பொழுது அந்த ஆடுகளை கயிறெல்லாம் எதுவுமே பிடிக்க மாட்டேன். அந்த ஆடுகளுக்கு தேவையான பக்கத்துல பில்லு கொள்ள இருக்கும், பில்லு விளைவிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு ஆட்டுக்கும் 2 விதமான பிட்கள் சாப்பிடும். ஒரு சில ஆடுகள் வந்து சீம பில்லுன்னு சொல்லுவாங்க, அந்த பில்லு சாப்பிடும், அது வாங்கிக்குவேன். ஒரு சில ஆடு கொடி பில்லு தான் சாப்பிடும், கொடியா இருக்கும், அப்படியே கொடி கொடியா ஓடி இருக்கும் இலை மாதிரியே, அந்த கொடி பில்லு அது வாங்கிக்குவேன். இதை வாங்கிக்கிட்டு தலையில வச்சுட்டு நான் வருவேன். என் பின்னாடியே ஆடுகள் வரும் பாருங்க, அடடடடடடடடடா, பின்னாடி வந்துட்டே இருக்கும். நான் முன்னாடி போனேன்னா பின்னாடி வந்துட்டே இருக்கும். அதுக்கு கயிறு போட்டு கூட்டிட்டு வரணுங்கிற கட்டாயமே கிடையாது. ஆமாங்க, உண்மையிலே சொல்றேன், அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அந்த பாசம், அந்த அன்பு இருக்கு பாருங்க, கள்ளம் கபடம் இல்லாத பழகக்கூடிய ஒரு ஜீவன் ஆடு. ஆமா. அதே போல மெய்ப்பன், உண்மையிலே சொல்றேன், அவ்வளவு கண்ணும் கருத்துமா ஒரு ஆட்டை பார்த்துக்க முடியுங்கிறத நான் அனுபவபூர்வமா நான் கத்துக்கொண்டு இருந்திருக்கிறேன். ஆமாங்க, இந்த ஆடு வயிறை பார்த்து பார்த்து நான் மேய்ப்பேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பேன், எந்த ஆட்டுக்கு வயிறு கம்மியா இருக்கோ அந்த ஆட்டுக்கு அதிகமா தீனி வைப்பேன்.
ஏன்னா அது வயிறு எப்படி இருக்கணும், நல்லா கும்முன்னு இருக்கணும், கொழுமையா இருக்கணும், கொழு கொழுன்னு இருக்கணும் ஆடுனா. ஆமா. அவ்வளவு சூப்பரா இந்த ஆடு வளர்த்த அனுபவம் எனக்கு இருக்குங்க. ஆமாங்க, இன்னைக்கு அதனாலதான் பேச முடியுது பாருங்களேன். உண்மையிலேயே சொல்றேன். ஆனா சில நேரங்கள்ல ஆடு என்ன பண்ணும், பக்கத்துல பில்லு கொள்ள இருக்கிறது, பில்லு 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 அந்த பில்லு கொள்ள இருக்கும். அப்ப அதுல ஒரு சில நேரத்துல என் ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா, அது மேல ஆசைப்பட்டு என்ன பண்ணிருன்னா கயிறா அறுத்துக்கிட்டு என்னங்க ஓடிரும் ஓடிரும். இல்ல சில பேரு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வேணும்னே யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டை அவுத்து விட்டுருவாங்க. அப்ப அது என்ன பண்ணிருன்னா, அது புல்லு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பில்லு கொள்ளக்குள்ள ஓடிரும். அப்ப அந்த பில்லுக்குள்ள ஓனர் என்ன பண்ணுவார், முதலாளி என்ன பண்ணுவாருன்னா, கொண்டு போய் பட்டியில விட்டுருவாரு. அப்படின்னா என்னன்னா, ஆட்டுக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்க கொண்டு விடுவார். ஆட்டை காணோம்னா அங்க போனோம்னா போதும், கொண்டு போனா ஏப்பா அவர் கொள்ளையில மேய்ஞ்சான் அதனால கொண்டு வந்தீங்க, ஆட்டை விட்டுட்டாங்க அப்படிம்பாங்க. இப்ப அங்க போய் என்ன பண்ணணும், காசு கொடுத்து ஆட்டை வாங்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு பில்லுன்னா அதுக்கு ஒரு கம்மியான தொகை தான், 5-10 கொடுத்துட்டு ஆட்டை நம்ம கொண்டுட்டு வரணும். ஆமா. அடங்காத ஆடு. அப்ப கூட ஆட்டுக்கு சேதாரம் இல்ல, யாருக்கு தான் சேதாரம், மெய்ப்பனுக்கு தான் சேதாரம். ஆனா புதரிலேயோ என்ன பார்த்து பார்த்து கட்டி போடுவோம் பாத்துக்கங்க. ஏன்னா எந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். புல்லு நிறைய இருக்கும். சில இடங்கள்ல பார்க்க ரொம்ப அப்படியே செழிமையா தெரியும் புல்லு, ஆனா அந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்கும், தண்ணி கிடக்கும், போய் மாட்டிக்கும். அப்புறம் ஒரு சில இடங்கள்ல பாம்பு இருக்கும், பாம்பு கிட்ட கடிபடணும். அதனால பார்த்து 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 அந்த ஆடுகளை ரொம்ப கவனமா சரியான இடத்துல, அதாவது ஆடுகள் பாதுகாப்பாவும் இருக்கணும், அதே நேரத்துல அது நல்ல தரமான புல்லையும் சாப்பிடணும். அப்படிதான் அந்த ஆடுகளை மேய்த்து நான் வளர்த்தேங்க. உண்மையிலே சொல்றேன், ஒரு சாதாரண ஆடு, ஒரு ஆட்டை வளர்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பனா நான் அந்த ஆட்டை அவ்வளவு பத்திரமா நான் பார்த்துக்கிறேன்னா, நம்முடைய நல்ல மேய்ப்பன், நம்முடைய நல்ல மேய்ப்பன், நம்முடைய ஆண்டவர் நம்மை எவ்வளவு அழகா நம்மளை நடத்தி கொண்டு வருவார். நம்ம விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு மனிதரே ஒரு சாதாரண ஆட்டை இவ்வளவு கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பாய் பத்திரமாய் செழிப்பாய் கொழுமையாய் மேய்த்து வளர்க்கும் பொழுது, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை செழுமையாய் கொழுமையாய் பாதுகாப்பாய் வளர்ப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கண்டிப்பா செய்வாரா, செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. இப்ப எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்களேன். நான் நல்லா இருக்கிறேன். என் ஆட்டுக்கு வாய் இருந்து அந்த ஆட்டுக்கிட்ட கேட்டிருந்தா கண்டிப்பா அதுதான் சொல்லும், உங்க மெய்ப்பன் எப்படி உன்னை வளர்க்கிறாரு, கண்டிப்பா நான் நல்லா இருக்கிறேன், என்ன சூப்பரா பாத்துக்கிறாரு, அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஆமாங்க. அதனால சில பேர்கிட்ட எல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கும். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் அப்படிம்பாங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ சுமாரா போய்கிட்டு இருக்குங்க. என்னங்க, என்னமோ வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி, நம்ம விட்டா இன்னைக்கு செத்துருவாங்களான் அந்த மாதிரி பதில். நோ 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 நோ. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய கிருபையினால நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சொல்லி பழகுங்க. எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினால நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன், நான் சூப்பரா இருக்கேன்னு சொல்லுங்க. ஆமா. இல்லைங்க, நான் ரொம்ப ஒன்னும் சரியில்லைங்க, ஏதோ போகுது அப்படின்னு என்ன அவங்க பாக்கெட்ல இருந்து அள்ளி கொடுத்துட போறாங்களா உங்களுக்கு? சொல்லுங்களா பார்க்கலாம். நீங்க உங்களை நீங்க குறைவா பேசும் பொழுது அவங்க என்ன பரிதாபப்பட்டு ஏதோ கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க. உண்மையிலே சொல்றேன், நீங்க நிஜமாவே நல்லா இருப்பீங்க. அத முதல்ல, ஏன்னா இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். நான் சும்மா பேசினேன், விளையாட்டுக்கு பேசினேன், நோ 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 நோ. மனசுல என்ன இருக்கோ அதான் வாய்க்கு வரும். அப்ப யாரு கேட்டாலும் நீங்க உங்களை நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்க.
நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன்னு சொல்லுங்க. நிஜமாவே நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. ஏன்னா உண்மையிலேயே கஷ்டப்படுற ஒரு சிலரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ சொல்வீங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையான்னு ஜிஹெச் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்க போங்க. அதுவும் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, அங்க போங்க. இல்லன்னா எமர்ஜென்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, எமர்ஜென்சி. அந்த இடத்துல போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க. அ ஐசியூ மாடு முன்னாடி போய் நின்னு பாருங்க. அப்ப தெரியும். நீங்க நல்லா இருக்கீங்களா? இல்ல ஏதோ இருக்கும். சுமாரா இருக்கும். ஏதோ பரவால்ல. ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நீங்க சொல்றது சரியா? அப்படிங்கிறது அப்போ உங்களுக்கு புரிஞ்சிரும். நிஜமா சொல்றேன். சத்தியமா சொல்றேன். நாம எல்லாரும் ரொம்ப 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 நல்லா இருக்கோங்க. ஆமாங்க. ஆமா. ஏன்னா அவர் நம்மை பசும்புல் வெளியில் மேய்த்து, ஆமாங்க, இளைப்பாறச் செய்கிறார். ரெஸ்ட். ஆமா. அந்த சாயங்கால நேரத்துல நம்ம மதியம் தண்ணி வச்சுட்டு அந்த ஆட்டுக்கு போயிடுறேன்னா, மாத்தி மாத்தி கட்டி வச்சுட்டு போறேன்னா, திருப்பி ஈவினிங் வரும்பொழுது பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல நாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே உட்கார்ந்து படுத்துக்கும். மேயாது. ஏன்னா வயிறு ஃபுல் ஆயிரும். படுத்துக்கும். படுத்துட்டு என்ன பண்ணும் தெரியுங்களா? போட்டுக்கிட்டு இருக்கும். சாப்பிட்டது உள்ள இருக்கும். அத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நச்சுக்கிட்டே இருக்கும். போட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டத வச்சு. அதுதான் இளைப்பாறுதல். அது இளைப்பாறுதல். ரெஸ்ட். போதும். நிறைவு. நிறைவுல வாழ்றது. எனக்கு அது இல்ல, இது இல்ல, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் நோ 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 நோ. எனக்கு வயிறு ஃபுல் ஆயிருச்சு. எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. இன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை என் மேய்ப்பன் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை என் மேய்ப்பன் எனக்கு கொடுத்ததுனால நான் ரெஸ்ட்ல இருக்கிறேன். அந்த ஆடு பாருங்க, அப்படியே ரெஸ்ட்ல படுத்துட்டு அழகா போட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க. போட்டுக்கிட்டே இருக்கும். வாவ்! அது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. ஆமாங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படிதான் நடத்துறாரு. ஆமா. முதல்ல திருப்திப்படுங்க. ஆமா. ஏங்காதீங்க. நான் நிறைவில் இருக்கிறேன் என்கிறதுல திருப்தி அடைங்க. நிஜமா நான் நல்லா இருக்கிறேன்னு நம்புங்க. இன்னும் எங்கெங்க எல்லாம் தேவைகள் இருக்கு அதெல்லாம் வந்து பூர்த்தி ஆயிரும். நிறைவு அடைந்துரும். கவலைப்படாதீங்க. நம் நிறைவில் வாழ்வதுதான் அவருடைய சித்தமும் அவருடைய திட்டமும். நாம் நிறைவான வாழ்க்கை வாழ்வதுதான் அவருக்கு விருப்பமே. அதனால இன்றைய நாள் இன்னைக்கு என்னவோ, இன்னைக்கு நான் திருப்தியா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை திருப்தியாய் நீ நடத்துகிறீர், உமக்கு நன்றி. போட்டு கண்டபடி யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்கிறதுனால எதுவுமே வந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்க போறது கிடையாது. நீங்க அமைதியா இருங்க. அழகா சூப்பரா நடத்தி கொண்டு போறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். கண்டதை முதல்ல யோசிக்காதீங்க. மனசுக்குள்ள போட்டு கண்ணா பின்னான்னு யோசிக்காதீங்க. ரிலாக்ஸா விட்டுருங்க. ரிலாக்ஸா விட்டுட்டு, அப்பா நீங்க நடத்துங்க. அமைதியா இருந்து பாருங்க. உங்களுக்கான பாதை திறக்கப்படுறது நல்லா தெரியும். ஆமா. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய நேத்து பார்த்தோம். இன்னைக்கு அந்த கர்த்தர், என் மேய்ப்பனாகிய கர்த்தர் என்னை அமர்ந்த என்னை புல்லுள்ள இடங்களில் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? மேய்க்கிறாரு. திருப்தியா சாப்பிட வச்சு இளைப்பாற செய்கிறாரு. அப்புறம் தண்ணி வேணுமா? அந்த தண்ணி கூட அமர்ந்த தண்ணீர் அண்டையில், அதாவது அமைதியான நீர்நிலைக்கு என்னை கொண்டு செல்கிறார். என்னை அழைத்து செல்வார். ஆமா. தண்ணி குடிக்கிற இடம் கூட அவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும். அமைதலான இடம். ஆமா. எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆமா. அவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரா நம்மள ஆண்டவர் நடத்துறாருங்க. இதை நம்ம எந்நேரமும் நம்ம ஃபீல் பண்ணணும். இதை எந்நேரமும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த உணர்வுள்ளவர்களா இருக்கணும். என்னங்க? இந்த உணர்வு நம்ம கிட்ட எப்பொழுதுமே இருக்கணும். அவர் என்னோட தான் இருக்காரு. நான் அவரோட தான் இருக்கிறேன். ஒரு நாளும் அவர் என்னை விட்டு பிரியறதே கிடையாது. அவர் என்னை விட்டு பிரிந்து போகவும் மாட்டாரு. எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் அவருக்குள் இருக்கிறேன். அதனால அவர் என்னை நடத்துகிறார். எப்படிப்பா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஆண்டவர் நடத்துறாருங்க. அவர் நடத்துறார். ஆமா, அவர் நடத்துறார். இப்படி சொல்லி பழகுங்க.
மனசார சொல்லுங்க, அவர் என்னை நடத்துகிறார். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். யாருக்கிட்டையும் குறைகளை பேசாதீங்க, யாருக்கிட்டையும் குறைவுகளை சொல்ல வேண்டாம். கர்த்தரிடத்துல சொல்லுங்க, கர்த்தரிடத்துல சொல்லுங்க. மற்றவர்கள்ட்ட எப்பவுமே நிறைவா பேசுங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமாங்க, நீங்க ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. ஏன்னா அவர் என் மெய்ப்பரா இருக்கிறதுனால, அவர் என்ன பார்த்து 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 என்ன நடத்துறாரு. அதனால நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன், திருப்தியா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். சொல்லி பாருங்களேன். நிஜமாவே நம்ம நல்லா இருக்கிறத உண்மையிலே 4 பேர் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. பா, உண்மையிலே எப்படா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். ரிலாக்ஸா வாழ முடியுங்க, சமாதானமா வாழ முடியும், நிம்மதியா வாழ முடியும். எந்த பெரிய விஷயமும் அப்படியே என்ன சொல்றதுங்க, என்ன சொல்றது, அப்படியே ஊதி தள்ளிட்டு போயிடலாம், தூசி மாதிரி. ஆமா, பிரச்சனை எல்லாம் கால் தூசுக்கு சமம். உதறி தள்ளிட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ள போகும்போது அந்த மிதியடியில அப்படி ஒரு 2 இது பண்றோம்ல, 2 தட்டு தட்டுறோம்ல, தூசியில என்ன பண்ண, மிதியடியிலே ஒட்டிக்க. வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு தானே அந்த மிதியடியில இப்படி காலை தேய்க்கிறோம். புரியுதுங்களா? வீட்டுக்கு முன்னாடி வாசப்படியில ஒரு மிதியடி போட்டிருப்போம்ல. ஏன்? ஏதோ தூசி ஈசி இருந்துச்சுன்னா அப்படி தட்டிட்டு போறோம்ல. ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது தூசி? ஆமாங்க, ஆமா. பிரச்சனை எதுவா இருந்தா என்ன, அப்படி தூசி மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா உங்களை நடத்துகிறவர் கர்த்தர், நம்மை மேய்க்கிறவர் கர்த்தர். அவர் நம்மள சரியாதான் மேய்க்கிறாரு. நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்தை கஷ்டமா நினைக்காதீங்க. அவர் உங்களை சரியாதான் நடத்திட்டு இருக்காரு. அவர் உங்களை கரெக்டா நடத்திட்டு இருக்காரு. ரிலாக்ஸா, பொறுமையா நாட்கள் ஓடட்டும். பொறுமையா ரிலாக்ஸா விடுங்க. அழகா அந்த நிலைகள் மாறுறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன் உங்களை அந்த பாதையில் நடத்தி கொண்டு போறாருன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமாங்க, அழகா உங்களை நடத்துறாரு, சரியா நடத்துறாரு, பக்குவமா நடத்துறாரு. ஆமா, கவலைப்படாதீங்க, எதற்காகவும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எதை பார்த்து பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, அழாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்காரு. அவர் உங்களை நிச்சயமாக சரியா, பக்குவமா, பாதுகாப்பா, சேஃப் அண்ட் செக்யூரா உங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். கவலையே படாதீங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஜோமனோமா. நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இப்பொழுதே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மேய்ப்பராக இருந்து ஆண்டவரே பசும்புல் வெளியில் மேய்த்து ஆண்டவரே இளைப்பாறச் செய்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகள் மனதிலே ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, மைண்ட் ரெஸ்ட் ரிலீஸ் பண்ற இயேசுவின் நாமத்தினாலே மைண்ட் ரெஸ்ட் உண்டாகட்டும். மனதிலே இளைப்பாறுதல் உண்டாகுவதாக. ஆண்டவரே, திருப்திகரமான வாழ்க்கை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், திருப்தி உண்டாகட்டும். பிள்ளைகள் என்ன தேவையோடு காத்திருக்கிறார்களோ, சுகத்திற்காக, விடுதலைக்காக, பண தேவைக்காக, என்ன தேவைக்காக காத்திருக்கிறார்களோ, தேவைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை தேடி வருவதாக. இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், இப்பொழுதே நன்மைகள் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகுவதாக. சமாதானம் உண்டாகட்டும். இழந்தவைகளை எல்லாம் மீட்டுக் கொள்வார்களாக. இழந்தவைகளை எல்லாம் 7 மடங்கு திருப்பிக் கொள்வார்களாக. இழந்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் 7 மடங்கு திருப்பிக் கொள்வார்களாக. Thank you, Father. Thank you, Father. பிள்ளைகளை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும் மேலே அடைக்கிறேன். கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துகிறதற்காக நன்றி அப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகும்படி கட்டளையிடுகிறேன். வானமண்டலில் போராடுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணுகிறேன்.
ரஹந்தல திஹதல திஹதர பல அபதிர் அபதில் அபதிர் அபதில் அபதி அக்கரதி அக்கரபா ரஹந்தல திஹந்தரதி கபௌதி அக்கரபா லஹல அபதிர் அபதில் அபதிர் அபதில் அபதிர் அபதில் 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 அபதிரபா. சத்தத்தை கேட்கும் பொழுதே சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. ஏசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர், சூப்பர். ஆமென்னு மறக்காம டைப் பண்ணுங்க. நிறைய ஆமென் டைப் பண்ணுங்க. எத்தனை முறை கேட்குறீங்களோ அத்தனை முறை ஆமென் எனக்கு டைப் பண்ணி அனுப்பணும். ஆமா, நிறைய பிள்ளைகள் உண்மையிலே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். 3 முறை 4 முறையெல்லாம் கேட்டு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமா, இன்றைய நாள் அற்புதமான நாள், அதிசயமான நாள், ஆரோக்கியமான நாள், மனமகிழ்ச்சி நாள். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஹாப்பியா இருங்க. ஆமா, சரிங்கள, ஸ்மைல் பண்ணுங்க. நல்லா சிரிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? ஆமா, ஹாப்பி டே. God bless you all, my dear. God bless you. God bless you.